ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 445. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 745. இதில் நான் ஏ போர்டில் எடுத்த நம்பர் 7 தான். இப்போ அடுத்து பி போர்டில் 5 நம்பர் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 7, 5. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருந்தேன்னா வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 8, 2, 3, 7 இதான் பேட்டர்னு. இங்கே 8, 2, 3, 7, 3, 8, 7 ஓகேவா. அடுத்து இங்கே 8, 7, 2. இப்போ போன வார நம்பர் வந்து ஸ்ரீ சக்தியில் 287. அதுக்கு முன் வார நம்பர் பார்த்தீங்கன்னா 287. 2, 8 இருக்கிறதுனால 3, 7 முடியலான்ட்டு 3, 7 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் தான் எடுத்திருந்தேன். 7 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி தான் நம்பர் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பேட்டர்ன் 8, 7, 7, 2, 2, 8, 8, 1. ஒரு 4 வார ரிசல்ட்டில் இந்த மாதிரி நம்பர் இருக்கா. இதே மாதிரி ரிசல்ட் வந்து இந்த 2 செட்டு ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 8, 7, 2, 2, 7, 8. லாஸ்ட்டில் ஃபைனலாக முடியும் போதே 5, 1, 0 இந்த நம்பரில் தான் ரிசல்ட் முடிஞ்சிருக்கோன்ட்டு 5 வந்து பி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் நேற்று ரிசல்ட்டுக்கு 5 பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 7, 5. ஆனால் பி போர்டில் எடுத்த நம்பர் மட்டும்தான் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்து ஸ்ரீ சக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக போன வார நம்பர் வந்து 784. இதில் ஏபி போர்ட் பார்த்தீங்கன்னா 7, 8ன்னு இருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 789. அதுக்கு அடுத்த வார நம்பர் 663. 899. அதுக்கு அடுத்த வார நம்பர் வந்து 782. இப்போ போன வார நம்பர் பார்த்தீங்கன்னா 784. இங்கே இருக்கிற ஏபி போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 7, 8, இங்கே 8, 9 இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பரோட லாஸ்ட்டாக இருக்கிற சி போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9, 7, 63னா அதுக்கு அடுத்த வாரம் ஏசி போர்டில் 6, 3 இருக்கும். இங்கே 8, 9ன்னு இருக்கா. ஏ போர்ட் நம்பர் 8, லாஸ்ட் நம்பர் 9. 8, 9, 72னா 7, 2 இந்த 2 நம்பருமே அடுத்த வார ரிசல்ட்டில் ஏசி போர்டில் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன போன வார நம்பர் வந்து 784. ஏபி போர்டு 7, 8 தான். அப்போ இங்கே இருக்கிற ஏசி போர்டை பெருக்கல் பண்ணுறோம்னா 7, 4, 28. 28னா 2 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 8 வந்து சி போர்டு. ஏன்னா இங்கே 63னா 6 ஏசி போர்டில், 8, 9, 72னா 7 ஏ போர்டு, சி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 7, 4, 28னா 2 ஏ மெத்தடில் எடுத்துகிட்டு 8 சி போர்டில் எடுத்துகிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்து ஸ்ரீ சக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் இப்போ போன வார நம்பர் 7, 8. இதே மாதிரி பாஸ் ஆன நம்பர் இங்கே 7, 8, இந்த இடத்துல 8, 1 இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே ஏ போர்ட் நம்பரோட சி போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி எழுதுறோம். 7, 9, 63னா அதுக்கு அடுத்த வாரம் 6, 3. 8, 9, 72னா அதுக்கு அடுத்த வாரம் 7, 2. இப்போ 7, 4, 28. 28னா 2 ஏ போர்டில், 8 வந்து சி மெத்தடில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இப்போ போன வார நம்பர் வந்து 7, 2, 3, 7, 8, 4. அதுக்கு முன் வார நம்பர் 1, 4, 9, 5, 0, 3. போன வாரம் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் 2, 3ன்னு இருக்கா. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த 2 செட் ரிசல்ட் தான். இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 3, 2, 3, 7, 2, 1. 2வது 3வது டிஜிட் நம்பர் 2, 3. இங்கே 6, 1, 2, 3, 8, 5. 2வது 3வது டிஜிட் நம்பர் 1, 2. அதுக்கு முன் வாரம் இருக்கிற ஸ்ரீ சக்தி நம்பர், அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தியில் ஏபிசி போர்டுங்க எழுதியிருப்பேன். இப்போ இந்த செட் ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா 9, 3, 0, 9, 3, 5, 3. அதுக்கு அடுத்த வாரம் 3, 2, 3, 7, 2, 1. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 0, 6, 8. இங்கே 3, 4, 8, 9, 2, 2. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 6, 1, 2, 3, 8, 5. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல் டிஜிட் நம்பர் எழுதியிருப்பேன், 6 டிஜிட் நம்பருமே. இங்கே லாஸ்ட்டில் மட்டும் ஏபிசி போர்டு எழுதியிருப்பேன். இங்கே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 899. இங்கே இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் 2, 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற 3வது டிஜிட் பாருங்கள் 0. இந்த 0 வந்து இங்கே 3வது வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் 1, 2. அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. இந்த 8 வந்து இங்கே ஏபிசி போர்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வார ரிசல்ட்டில் 2வது 3வது டிஜிட் நம்பர் 2, 3. அதுக்கு முன் வார 3வது டிஜிட் நம்பர் 9. இப்போ 9 வந்து இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஏசி போர்டில் வேறு நம்பர் இருக்கிறதுனால பி போர்டில் மட்டும் 9 எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். 2வது 3வது டிஜிட்டில் அடுத்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா போன வார நம்பரில் 2வது 3வது டிஜிட் நம்பர் 2, 3. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட்டு தான். இங்கே 2, 3, இங்கே 1, 2. 2, 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன் வார 3வது டிஜிட் நம்பர் 0. 0 இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும்.
1 2ன்னு இருக்கும்போது அதுக்கு முன் வாரத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் 8 8 இங்கே வந்து அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் ஏ போர்டில் இருக்கும். இப்போ 2 3ன்னு இருக்குது. இதுக்கு முன் வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 9. இப்போ 9 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கேல்குலேஷனில் 2, பி மெத்தடில் 9, சி கேல்குலேஷன் 8. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 298 மட்டும்தான். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 29, பிசி 98, ஏசி பார்த்தீங்கன்னா 28. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போது ஏ கேல்குலேஷன் 2, பி போர்டில் 9, சி கேல்குலேஷன் 8. பாக்ஸ் வந்து 298. ஏபி பிசி ஏசியில் ஏபி 29, பிசி 98, ஏசி 28. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.